கல்வியே ஒளி, அறிவே ஆற்றல். கற்றல் பாதை, அறிவை ஆயுதமாக்கும் உங்கள் பயணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதோடைய 2026 இன்டர்னல் அசைன்மெண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருளாதாரத்தின் நடவடிக்கைகள், தகவல் மற்றும் மூலதன பரிமாற்றம் அப்படின்ற கேள்விக்கு 3வது நம்பர் பேஜில் ஆன்சர் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ரோஸ்டோவின் மாதிரியில் பணியாளர்கள் ஆற்றலுடனும் தனித்துவமும் பெற்றும் விளங்கும் நிலை அப்படின்ற ஆன்சரு பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. 3rd கொஸ்டின், இந்தியாவில் தொழில் மேம்பாட்டில் ஏற்பட்ட பலவீனம் என டேஷை கருத முடியாது. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. இந்தியாவின் தொன்மை தொழில்களில் தொழில்துறை மிக அதிக வேலை வாய்ப்பு கொண்டதா. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 17ல் இருக்குது. இந்தியாவில் 1/7/2020 முதல் டேஷ் சிறு தொழில் வகையை சார்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் புக்கில் இல்லை. 6th ஒன் வந்து தொழில்களின் அமைப்பு, இயக்கம் மற்றும் மேலாண்மை தொடர்பான அரசின் கொள்கை குறித்து டேஷ் எனப்படும். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 39ல் இருக்குது. 7th கொஸ்டின், புதிய தொழில் கொள்கை இந்தியாவில் டேஷ் ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டதுக்கு பேஜ் நம்பர் 48ல் ஆன்சர் இருக்குது. 8th டேஷ் ஆண்டு முதல் இந்திய தொழில் மேம்பாடு 4 வடிவங்கள் மேம்படுத்தப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 49ல் இருக்குது. 9th ஒன், தொழிலாளர்களை உறுப்பினர்களாக கொண்ட கழகமே டேஷ் ஆகும் அப்படின்றதுக்கு பேஜ் நம்பர் 62ல் ஆன்சர் இருக்குது. 10th ஒன், தேசிய தொழிலாளர் குழு தேசிய சங்கத்தின் முக்கிய பணிகளாக வரையறுத்தவற்றில் டேஷ் என்பது மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறது. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 70ல் இருக்குது. 11th கொஸ்டின், இந்தியாவில் தொழிற்சங்கத்தின் பலவீனம் கீழ்கண்டவற்றில் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 79ல் இருக்குது. 12th, நமது நாட்டில் முறைசாரா மற்றும் அமைப்பு சாரா துறையில் அதிக தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். இக்கருத்துக்கு சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேஜ் நம்பர் 97ல் ஆன்சர் இருக்குது. 13, குறிப்பிட்ட சில பகுதிகளுக்காகவும் சில ஆலைகளுக்காகவும் மாநில அரசுகள் டேஷை நியமனம் செய்கிறார்கள் அப்படின்ற கேள்விக்கு பேஜ் நம்பர் 77ல் ஆன்சர் இருக்குது. ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறையா நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குறத விட கூகுள்லேயோ சாட்ஜிபிட்டிலேயோ இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ்க்கு ஆன்சர்லாம் பார்க்குறத விட நீங்கள் அந்த டைமுக்கு புக்லேயே பார்த்துடலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் ரெண்டுத்துலேயுமே தப்பாக தான் வருது. நமக்கு புக்கில் ரெஃபர் பண்ணும்போது தான் கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு இம்பார்ட்டண்ட் தான். அதனால் எல்லாருமே நெட்லேயே போட்டு சர்ச் பண்ணாமல் புக்ஸில் தேடுங்க. ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரும் தேடுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு பேஜில் அந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிக்கோங்க. 14th ஒன், தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்தியாவில் முதலாக இயற்றப்பட்டது அப்படின்ற கொஸ்டினுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 81ல் ஆன்சர் இருக்குது. 15th ஒன், வேளாண் தொழிலாளர்கள் நிலையை தீர்க்கவும் உயர்த்தவும் வழிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேஜ் நம்பர் 104ல் ஆன்சர் இருக்குது. 16, ஒரு நாட்டின் பூகோளவியல் சார்ந்த மற்றும் அறிவியல் சார்ந்த எல்லைக்குள் நடத்தப்படும் டேஷ் வாணிபமாகும் கேட்டிருக்காங்க. இதுக்கு பேஜ் நம்பர் 111ல் ஆன்சர் இருக்குது. 17th ஒன், ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் 2015-20 புதிய ஏற்றுமதி இறக்குமதி திட்டத்தின் கீழ் ஏற்றுமதி செய்த பொருட்களின் மதிப்பின் அடிப்படையில் சலுகை வழங்கப்பட்டது டேஷ் எனப்படும் அப்படின்ற கேள்விக்கு பேஜ் நம்பர் 127ல் ஆன்சர்ஸ் இருக்குது. 18th ஒன், வெளிநாட்டு வாணிபத்தினால் நம் நாட்டிற்கு எந்த அளவிற்கு பணச்சுமை அல்லது ஆதாயம் ஏற்பட்டுள்ளது என்பது டேஷ் மூலம் அறியலான்ற பேஜுக்கு 137ல் ஆன்சர் இருக்குது. 19th ஒன், கீழ்கண்டவற்றுள் பாதக அந்நிய செலுத்து நிலைக்கான காரணங்களின் முரண்பாடானது ஆகும் அப்படின்ற கொஸ்டினுக்கு பேஜ் நம்பர் 127லேருந்து 137 வரையும் பாருங்கள். அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, கரெக்டாக ஆன்சர் எடுத்துக்கோங்க. 20 உலக வங்கியின் வணிகத்தை எளிதாக செய்தல் அறிக்கை 2020 இந்தியாவின் இடம் 2019 முடிவில் டேஷாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 150ல் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 21, உலகெங்கிலும் உள்ள பொருளாதாரங்கள் மற்றும் சமூகங்களின் ஒருங்கிணைப்பை அதிகரித்தல் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் பேஜ் நம்பர் 158ல் இருக்குது. இந்தியாவின் மத்திய உச்ச வங்கி டேஷ் ஆகும்ன்ற கேள்விக்கு 160ல் இருக்க ஆன்சர். 23, கிராமப்புற தொழில் வளர்ச்சிக்காக கடன் உதவி மற்றும் இதர சேவைகளை மேற்பார்வையிட நிரப்பப்பட்டது டேஷ் ஆகும். பேஜ் நம்பர்
160 இதுக்கான ஆன்சர் இருக்குது. 24 முதலீட்டாளர்களின் நலனை பாதுகாத்தல், ஈடுபடுவர்களின் சந்தையை அபிவிருத்தி மற்றும் ஒழுங்குபடுத்துதல் ஆகியவை டேஷின் அடிப்படை நோக்கமாகும். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 169 இருக்குது. ஃபைனல் ஒன், டேஷ் எனும் சொல் 2ற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஒன்றிணைந்து ஏற்படுத்தி கொள்ளும் அரசியல் அமைப்பை குறிக்கும் அப்படின்ற கேள்விக்கு பேஜ் நம்பர் 191 ஆன்சர் இருக்குது. கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஒரு மார்க்கும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்டர்னல் அசைன்மெண்ட் வந்து ஒரு வாட்டி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால் அதை ரீகரெக்ஷன் பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டு மற்றதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் கிளிக் பண்ணி வைங்க. ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.